உங்களுக்கு இந்த இன்னர் சைல்ட் ட்ராமாங்கிறத பற்றி தெரியுமா? அதாவது நம்ம சின்ன வயசில் வீட்டில் வளர்ந்து வரும்போது நமக்கு நம்ம பேரண்ட்ஸை தவிர, பெற்றோர்களை தவிர வேறு யாரையும் தெரியாது. இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க தாத்தா பாட்டி மாமா அத்தை இந்த மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் தெரியும். ஸ்கூலுக்கு கூட போகலை. அப்போ அந்த சின்ன வயசுலேயே நம்ம அம்மாட்ட நம்ம போகும்போது நம்ம எது கேட்டாலும் நோ, இல்லை, முடியாது, இந்த மாதிரி நெகட்டிவ் ஆன்சர்ஸையே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அந்த குழந்தையோட மனசை வெகுவாக பாதிக்கும். அது உள்ளே அதோட ஆழ் மனசில் ஒரு புண்ணு, ஆறாத ஒரு புண்ணாக மாறிடும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நோ சொல்கிறாங்க, நம்மளை எதுக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கே ரொம்ப மன வருத்தம். ஆனால் அதை கேட்குறதுக்கு கூட அவங்க அம்மாவுக்கு டைம் இல்லை. அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். சில சமயம் அப்பாட்டேருந்து கிடைக்கிற அன்பு கிடைக்காம போகலாம். இல்லாட்டினா இன்லாஸ் எல்லாம் வீட்டில் இருந்திருப்பாங்க. அவங்க யாரும் இவங்க செய்கிறத அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா டவுரி கொண்டு வரலன்னு ரொம்ப ஒரு மாதிரி மோசமான முறையில் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லைன்னா படிக்காதவங்க எல்லா வீட்டு வேலையும் செய்ய, அந்த மாதிரியெல்லாம் நிறைய வீடுகளில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அதுக்கு அப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? இதுக்கெல்லாம் ஒரே வழி, முதல்ல சண்டை போட்டிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்துருப்பாங்க. யாரும் ஒன்றும் கேட்குறதா இல்லை. அப்போ நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி வாயை இறுக்கி மூடிடுவாங்க. நம்மெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது நம்ம அம்மாங்கள்கிட்ட தானே போவோம், வேறு யார்கிட்ட போக முடியும்? அப்போ அம்மா எதுக்கு எடுத்தாலும், அதாவது சின்ன வயசில், அதாவது ஒரு 10 வயசுக்குள்ளே ஸ்கூலுக்கு போகும்போது எஸ்கர்ஷன் போகணுமா? முடியாது. எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணுமா? முடியாது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நோன்னு சொல்லும்போது அது நம்மளோட ஆழ் மனசில் ரொம்ப ஒரு காயத்தை உண்டு பண்ணும். அதுக்கு பேர் தான் இன்னர் சைல்ட் ட்ராமா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மனசில் காயம் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, அறிமுகம் உங்கள் வாய்ஸ் மெசேஜில் போடுங்க. என்ன விஷயங்கிறதையும் இன்னொரு வாய்ஸ் மெசேஜில் அதுக்கு பின்னாடியே போடுங்க. நான் அதை கேட்டுட்டு உங்களை கூப்பிட்றேன். ஏன்னா உங்களுக்கு வேண்டியது பர்சனலைஸ்டு கவுன்சிலிங்.